Hi friends, welcome to Jyoti Senthil channel. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம். இது எப்பயுமே போர் அடிக்குது. இட்லி தோசைக்கு என்ன செய்கிறது, சட்னி கடுப்படிக்குதுன்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இன்றைக்கி ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். இதை பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க, ஓகேவா? அதுக்கு 3 தக்காளி, 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 10 வரமிளகாய். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சாச்சுங்க. இதை நம்ம தாளிக்கணும். வாங்க பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்கு, சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய தக்காளி கொட்டிடலாம். நான் அரைச்ச மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இதை கிளறிட்டே இருங்க. ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சட்டு புட்டுன்னு ஒரு சட்னி அரைக்கணுமா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு நாமளும் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேருன்றதால குவான்டிட்டி கம்மியாக போட்டிருக்கேன். 2 வெங்காயம், 3 தக்காளி. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த அரைச்ச சட்னியை தோசை கூட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க. உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.